அப்படி அவனை பார்க்கும் பொழுது ஸ்மஸ்ரூர் ஹிரண்ய கேசா, தங்கமயமான ஒரு பெரிய மீச அவனுக்கு இருக்கான், தங்கமயமான ஒரு கேசமும் அவனுக்கு இருக்கான். அந்த மீச அழகா இருக்கு, அந்த கேசமும் பார்க்க அழகா இருக்கு. ஆப்ரணகாது சர்வ ஏவ சுவர்ணகா, ஆக அவனுடைய அந்த அழகான மீசையும் அழகான அந்த கேசமும் அவனுடைய நகக்கண் விரல் இது எல்லாமே தங்கமயமா இருக்கு. அவனுடைய அவயவங்கள் எல்லாமே சூரியனால் மலரும் தாமரை போன்ற தோற்றத்தோடு இருக்கின்றது. தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் மேவமக்ஷனே, அந்த இரண்டு கண்கள் ஒரு தாமரையைப் போலே ஜொலிக்கின்றன. ஆக தாமரையைப் போலே இரண்டு கண்கள் உள்ளது. ஹிரண்மய ஸ்மஸ்ரூர், தங்கத்தால ஆனா ஒரு மீசை இருக்கு, அழகிய மீசை. ஹிரண்மய கேசகா ஆப்ரணகாது சர்வ ஏவ ஸ்வர்ணகா, அங்கங்கள் எல்லாம் சுவர்ணமயமா இருக்கு. தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் மேவம் அக்ஷினி, அக்ஷினின்னு சப்தம். அப்ப அக்ஷினின்னு சொன்னா ரெண்டுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு ரெண்டு கண்கள் உள்ள தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு ஆரம்பிச்சார். இது போகும்பொழுதும் அவர் ஆமா எப்படி கபி ஆசனம், கபினா குரங்கு, அதோட ஆசனம் அது உட்காரக்கூடிய இடம், அது ஆமா அதனுடைய பின்பகுதி சிவப்பா இருக்கும். அதுபோல எம்பெருமானுடைய திருக்கண்களும் சிகப்பாக இருக்குன்னு சொல்லிட்டார். அது எப்பேற்பட்ட திருக்கண்கள்! சிரமணி விதுர ரிஷி பத்தினிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன், எப்பேற்பட்ட புண்டரீகாட்சத்துவம் அதுக்கு இருக்கு. சபரியவே கடாட்சிச்சானே, விதுரவே கடாட்சிச்சானே, ரிஷி பத்தினிகளை எல்லாம் கடாட்சிச்சானே. எம்பெருமானுடைய விசேஷ கடாட்சம் பெற்றவர் நம்ம ஆழ்வார், பிரகலாத ஆழ்வான், துருவன். இப்படி எம்பெருமானுடைய கடாட்சத்தாலே எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வாழ்ச்சி பெற்றார்கள். அப்பேற்பட்ட அந்த திருக்கண்களை, அந்த அற்புதமான அந்த கண்களை, நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆலமா மரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் ஞானமேலும் உண்டான், ஓல மாமணியாரமும் முத்துத்தா முடிவுள்ளதோர் எழில் நீலமேனி ஐயோ. அப்படி எம்பெருமான ஒவ்வொரு அவயவமா அவன் அனுபவிச்சுண்டு வரார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அது ஒரு பெரிய சமுத்திரம் போல, ஒரு பெரிய கிருபா சமுத்திரம். பெரிய பெருமான் படுத்துட்டு இருக்கான், அந்த அலை வீசுறது செய்யவா என்றோ என்னை பேதமை செய்து இப்படியே ஆமா அரைச்சி வந்த ஆடையில ஆரம்பிச்சு திருக்கமல பாதத்துல ஆரம்பிச்சு திருக்கண்கள் வரைக்கும் வந்துட்டார். நீண்ட பெரியவாய கண்கள், அந்த கண்களால கொளிர்ந்து கடாட்சிக்கிறான் எம்பெருமான். அந்த கடாட்சத்தை பெற்றவர்கள் எல்லாம் நன்றாக வாழ்ச்சி பெற்று உயிர்ந்து போனார்கள். அப்படி எல்லோரையும் கடாசிச்சு கண்கள் நீண்டு நீண்டு பெரிய செவி வரைக்கும், காது வரைக்கும் பெருசா இருக்குன்னு சொல்லி ஸ்ரீ பராசர பட்டர் அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட பிள்ளை உறங்கா வெள்ளிதாசரையும் திருத்தி பணி கொண்டது நீண்டவ பெரியவாய கண்கள். அப்பேற்பட்ட அந்த புண்டரீகாட்சத்துவம் அந்த எம்பெருமானுக்கு இருக்கு. புண்டரீகாட்சன் ஸ்ரீமதே புண்டரீகாட்சாய நமக அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை அங்க புரோஷனம் பண்ணுங்கோ, அந்த இடத்துக்கு சுத்தி கிடைச்சிடும். ஞாபகம் வச்சுக்கோ. அங்க ஏதோ ஒரு அசுத்த மாதிரி இருக்கு, ஏதோ நடந்துருத்தாங்க அப்படின்னா தீர்த்தத்தை எடுத்து கையில புரோஷனம் பண்ணி ஸ்ரீமதே புண்டரீகாட்சாய நமகன்னு சொல்லி தீர்த்தத்தை புரோஷனம் பண்ணியாச்சுன்னா போறோம். அந்த எம்பெருமானுடைய புண்டரீகாட்சத்துவம் அந்த சப்தத்தாலேயும் நமகன்னு சொல்லிட்டோம், ஸ்ரீமதேன்னு சொல்லிட்டோம். உடனே எம்பெருமான் திருக்கண்களை அங்க விழிக்கிறான், அந்த இடம் சுத்தியாருது. ஓம்பூர் புவசுவகான்னு சொல்றது சாமானிய தர்மம். ஸ்ரீமதே புண்டரீகாட்சாய நமகன்னு சொல்லி தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணா அந்த இடத்துக்கு ஒரு சுத்தி உண்டாருது. அதுதான் ஸ்ரீவைஷ்ணவத்துவம். பிரபலர்களுக்கு அதான் அடையார். இதை பல இடத்துல காட்சி கொடுத்திருக்கா பெரியவா. அப்பேற்பட்ட அந்த புண்டரீகம் மேவம் அக்ஷினி, அக்ஷினி அக்ஷினி அப்படின்னா பல கண்கள்னு அர்த்தம். அக்ஷினி அப்படின்னு சொன்னா ரெண்டு கண்ணுன்னு அர்த்தம். ஆக ரெண்டு கண்கள். இதற்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லிவிட்டாரேன்னு அவருக்கு அந்த கண்ணில் கண்ணீர் பெருக்கம் உண்டாச்சு. ஒரு குரங்கினுடைய ஆசன பகுதி அந்த அந்த இடத்த உதாரணம் சொல்லிட்டாரேன்னு சொல்லி அவருக்கு ஏற்பட்ட அந்த
கண்ணீர் பெருக்கு. அது யாதவ பிரகாசம் தொடையை சுட அவரும் தலைநிமிர்ந்து பார்த்தார். உனக்கு என்ன தெரியும் சொல்லுனார். ஆச உபவேசனே. அப்ப ஆசை ஆசைன்னு சொன்னா வீற்றிருத்தல் அர்த்தம். ஆசனம் சமர்ப்பயாமின்னு சொல்றோம். இந்த ஆசனத்தை எடுத்து அவருக்கு போடுங்கிறோம். அப்போ ஆசவாசப்படுத்திக்கோ, உட்காரு, ஆசவாசப்படுத்திக்கோ அப்படின்னா ஆசை ஆசைன்னா உட்காரும் இடம், வீற்றிருப்பதுன்னு அர்த்தம். ஆச உபவேசனேன்னு ஒரு தாது. அப்படி சூரிய ஆசிரியனத்தை உடைத்தான கமலம் போல், அந்த இடத்துல கமலத்தை சொல்ல வர. அந்த கமலம் கபி ஆசம்னு இருக்கு. அப்ப கபி கபின்னு சொன்னா அந்த கபி கபி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கம் பிபதி தீதி, அந்த தீர்த்தத்தை கம் பிபதி தீதி கபி. கம்னு சொன்னா தீர்த்தம்னு அர்த்தம். ஆக கம்னு சொல்லியாச்சு. அந்த தீர்த்தத்தை எது உரிகிறது? சூரியன் தான் தீர்த்தத்தை உரிகிறான். கடல்லேருந்து அப்படி பருகிறான், கிணத்துலேருந்து பருகிறான், ஆத்துலேருந்து பருகிறான், குளங்குட்டையெல்லாம் தீர்த்தம் பருகிறான். நீங்க ஒரு பாத்திரத்துல தீர்த்தம் வைங்கோ, சூரியனுக்கு நேர சாயங்காலானா அதுவே குறைஞ்சிடும். இப்படி தீர்த்தத்தை பருகுகிறான். அவனுக்கு கம் பிபதி பிபதி இதி கபிகின்னு பேரு. ஆக சூரியனுக்கும் கபிகின்னு ஒரு பேர் உண்டு. அந்த சூரியன் பே கபிகி, கபி ஆசம். கபி ஆசம், ஆசம்னா உட்கார்றது. இந்த சூரியன் பே எங்க உட்கார்ந்தா? புண்டரீகம் ஏவம் அக்ஷினி. அந்த புண்டரீகம், அந்த தாமரை இதழ்கள் மலர்கின்றன. சூரியன் வந்த உடனே அந்த கிரணங்கள் வெளிச்சம் பட்ட உடனே அந்த சூரிய கிரணங்கள் எல்லாம் அந்த தாமரைக்குள்ளவே ஆச உபவேசன அங்கவே உட்கார்றது, தாமரை மலரத் தொடங்குகிறது. அதே போலத்தான் இந்த எம்பெருமானுக்கும் செந்தாமரை போல கண்கள் உண்டு. ஆதலால் அவனுக்கு செந்தாமரை கண்ணன்னு பேரு, அரவிந்த லோச்சனன்னு பேரு. அப்படி அந்த செந்தாமரை கண்ணனா எம்பெருமான் இருக்கான். அப்பேற்பட்ட அந்த செந்தாமரை கண்ணால இந்த பிராட்டியார பார்த்து பார்த்து அந்த பெரிய பிராட்டி சிவந்த திருமேனியுடையவளாக இருக்கிறார். ஆக இவன் எம்பெருமானுடைய கண்ணுக்கு புண்டரீகாட்சத்துவம் அந்த கண்களால நோக்கின்றே இருக்கான். அவன் பிராட்டிய பார்த்துட்டே இருக்கான். அதனால பெரிய பிராட்டியார் சிவந்த திருமேனியை உடையவனாய் இருக்கிறாள். அதே போல பெரிய பிராட்டியாரு கருத்த கண்ணழகி தஞ்சேயம் அசிதேக்ஷனா. அந்த கருத்த கண்ணழகியான அந்த பெரிய பிராட்டியார் எம்பெருமான பார்த்துட்டே இருக்கா. அதனால எம்பெருமான் திருமேனி எல்லாம் கருத்து இருக்கு. கண்ணனன்னும் கருந்தெய்வம், கருத்தே போனான் எம்பெருமான் பிராட்டியோட பார்வையில. பிராட்டி சிவந்தே போனான் திருமேனி எல்லாம் பெருமானுடைய பார்வையிலேன்னு சொல்லி ஸ்ரீ பராசர பற்ற அனுபவிக்கிறார் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரையும். அப்பேற்பட்ட அந்த திருக்கண்கள் புண்டரீகாட்சத்துவம் பெற்ற திருக்கண்கள் அப்படிங்கிற அந்த இதையெல்லாம் எடுத்து சொல்றார் எம்பெருமானார். இதையெல்லாம் கேட்டுட்டு இனிமே இப்படி இவன் பொறு சொல்ல ஆரம்பிச்சான்னா நம்ம சித்தாந்தம் கெட்டு போயிரும் சொல்லி அவர் என்ன பண்றார், எப்படியாவது இவனை முடிச்சு வச்சிடணும்னு சொல்லி அந்த கங்கையில அமுக்கி பார்த்த மாதிரி பலவிதமான தொந்தரவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த இந்த சமயத்துலதான் ஆள வந்தார் திருக்கட்சிக்கு எழுந்தருளி தேவப்பெருமாளையும் வரதராஜனையும் மங்களாசாசனம் செய்யணும். 10 வருஷம் மேல ஆயிடுத்து, 15-16 வருஷம் ஆயிடுத்து. இன்னும் நம்ம போய் கடாட்சிக்கல. ஒரு ஆச்சாரியன் வந்து கடாட்சிக்கணும். எத்தனையோ வருஷம் கழிச்சுதான் மதுரவியலுக்கு நம்மாழ்வார் கடாட்சம் கிடைச்சது. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் தான் மைத்திரையருக்கு பராசரனுடைய கடாட்சம் கிடைச்சது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் திருவடியும் ராமன் கடாட்சிச்சான். எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகுதான் இந்த நஞ்சியரையும் பராசர பற்று கடாட்சித்தார். ஆக இந்த ஆச்சாரிய கடாட்சத்துக்கு எவன் ஒருவன் இலக்காகிறானோ அவனுக்குத்தான் எல்லா விதமான அந்த நற்குணங்களும் நல்ல வித்தையும் கை கொடுத்து அவனே இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டியா இருப்பான். படிச்சுட்டா மட்டும் போராது, வித்தியைக்கு அழகு என்ன? வித்யம் ததாதி வினயம். ஆக அந்த வித்தியைக்கு அழகு நேர்மைன்னு அர்த்தம். பெருமாள் கடாசிச்சார்னா 1/4 பங்கு வித்தை வந்துடும். கூட பிராட்டியா கடாட்சிச்சா நேர்மை வந்துடும். ஆச்சாரியன் பெருமாள் பிராட்டி கடாட்சத்தால இவன் 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 படிச்சான்னா 1/4 பங்கு வித்தை வரும்.
எம்பெருமான் கடாசிச்சா அரபாக வித்த வரும், பிராட்டியும் கடாசிச்சா முக்கால்பாக வித்த வரும். அவன் நேர்மையா இருப்பான். அந்த 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 படிப்புக்கு தக்கன அறிவு, அந்த அறிவுக்கு தக்கன நேர்மை வந்துடும். ஆச்சாரியன் கடாசித்தால்தான் அந்த அறிவும் அந்த படித்த பண்போட சேர்ந்து இந்த பண்பும் அந்த படிப்பும் பண்பும் அந்த நேர்மையும் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு பயன்படும். ஆக இவன் அனைத்துலகும் வாழ பிறந்த ராமானுஷரை ஆக்கி வைக்கணும். இப்ப உனக்கு சரியா வித்யை இல்லை, பூர்வபக்ஷம்தான் படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு சித்தாந்தத்தை கொடுக்கணும், இளையாழ்வாருக்கு சித்தாந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேர புறப்பட திருவுள்ளம் பற்றினார். ஆள வந்தார். இதுவரைக்கும் போன உபன்யாசத்துல சொன்னேன், இருந்தாலும் திரும்ப அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். நாம இப்போ ராமானுஷன் வலிமிக்க சீயம் ராமானுஷன் பெரிய சிங்கம் நடந்து வருது. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மாரிமலை முனைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். அந்த சிங்கம் புறப்பட்டாச்சு. அந்த சிங்கத்தோட சரித்திரத்தை ஒரு உபன்யாசத்திலையும் சொல்லும் போது முந்தைய சரித்திரத்தை விளக்கித்தான் முந்தைய சரித்திரத்துக்கு வருவோம். இதுவரை நடந்தது என்னங்கிற மாதிரி இதை சொல்லி அப்புறம் தொடர்ந்து சேவிச்சா நமக்கு ஓரளவுக்கு அந்த விஷயத்தை நாம தாரணம் பண்ணிக்க முடியும், மனசுல உள்வாங்கிக்க முடியும். அதனால திரும்ப திரும்ப சொல்றதை நினைச்சுக்க வேண்டாம். இது போலத்தான் எம்பெருமானார் தினந்தோறும் சாலை கிணற்றிலே முதல்ல காஞ்சி தேவப்பெருமானும் பெருந்தேவி தாயாருமாக எம்பெருமானை விந்தியமலை அந்த கங்கையிலிருந்து யாத்திரையிலிருந்து அழைத்து கொண்டு சாலை கிணற்றை காண்பித்து கைங்கரியம் ஏற்படும்படி செய்து அந்த சாலை கிணற்றிலிருந்து எம்பெருமானார் திருக்கைகளால் தாமே தீர்த்தத்தை பருகினார்கள். ஆக பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சாட்சாது சமர்ப்பிச்சுட்டார். மேற்கொண்டு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு வர்றார். இப்படி தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு வர்ற காலத்துல திரும்ப அவர் மட்டும் தனியாக வந்தார். கோவிந்த பெருமாள் நிலைமை என்ன ஆயிற்று அப்படின்னா, அவரை கங்கைக்கு கூட்டுண்டு போய் இனிமே இவரை எம்பெருமானாரோடு ராமானுஷரோடு இளையாழ்வாரோடு இனிமே அவரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மந்திரமாயம் பண்ணி அவர் கையில ஒரு லிங்கம் வரும்படி பண்ணி அவருக்கு உள்ளங்கை குணர்ந்த நாயனார்னு சொல்லி அவரை ஒரு சைவனா ஆக்கி விபூதியெல்லாம் பூசி பெரிய ருத்ராட்சம்லாம் சமர்ப்பிச்சு அந்த கோவிந்த பெருமாளை உள்ளங்கை குணர்ந்த நாயனார் அப்படின்னு சொல்லி ஒரு சைவராக ஆக்கி அனுப்பி வைத்து வித்தார் இந்த யாதவ பிரகாசர். அவரும் தம்முடைய சொந்த ஊரான மழலை மங்கலம் சேர்ந்தார். இப்படியாக அவர் உள்ளங்கை குணர்ந்த நாயனாராக அங்க ஒரு பெரிய சிவாலயத்தை கட்டி அங்க அந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணி அவர் சிவபூஜை பண்ணிட்டு வரார். இப்பேற்பட்ட சமயத்துல திருக்காளகஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரம் திருமலைக்கு பக்கத்துல இருக்கு. காளகஸ்தி க்ஷேத்திரம். அந்த 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 க்ஷேத்திரத்தை நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி யாதவ பிரகாசர் அவரை அழைக்கிறார். இந்த உள்ளங்கை குணர்ந்த நாயனார் கோவிந்த பெருமான். அவர் ராமானுஜோட சிறிய தாயாருடைய பிள்ளை, அவருக்கு தம்பி. அவர் இப்படி சைவரா போயிட்டாருன்னு இவருக்கு இன்னும் பார்க்குற விஷயம் தெரியாது. கோவிந்தனை காணுமே நினைச்சுட்டு இருக்கார். அப்புறம்தான் புரிஞ்சுது அவர் காளகஸ்தியில இருக்கார் அப்படின்னு. இப்படி கோவிந்த பட்டரை எல்லோருமே உள்ளங்கை குழந்த நாயனார்னு சொல்லி அழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சமயத்துல அந்த மாக மாசம்னு வரும், ஒரு மாக மாசம். அந்த மாக மாசத்துல ஒரு பிரதமை அன்னைக்கு போய் அந்த அமாவாசைக்கு மறுநாளைக்கு போய் நல்ல புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். அப்படி ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா அந்த பாபங்கள்லாம் தீரும்னு சொல்லி இந்த கையில உழுக்க அந்த லிங்கத்தை எடுத்துட்டு போய் ஒரு மாக மாசம் வழியா அவர் காளகஸ்தி போய் அந்த லிங்கத்தோட அவர் ஸ்நானம் பண்றார். அப்படி ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு நேரம் மலையமங்கலத்துக்கு பொதுமக்களை எல்லாம் திரட்டி அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றார் கோவிந்த பட்டர்னு சொல்லக்கூடிய உள்ளங்கை குணர்ந்த நாயனார். சரி அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணியாச்சு. திரும்ப காளகஸ்தி நாதன்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கிற சிவபெருமான், நீர் நம்மிடத்திலே தங்கி இருக்க வேணும்னு இவருக்கு கனவுல சொல்றார். இவருடைய சிவபக்தியை பார்த்துட்டு நேர சிவனே வந்துட்டார் கனவுல. நீ நேர காளகஸ்திக்கு வந்துடும், நீ நம்மோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி
அவர் ராத்திரி வந்து சொல்றார் கனவுல. இவர் நேரவே சொன்னாராம், காளகஸ்திநாதன் நம்மை அழைக்கிறான்னு சொன்ன உடனே யாதவ பிரகாசருக்கு சந்தோஷம். இனிமே இவன் திரும்ப காஞ்சிபுரத்துக்கு போய் சேரக்கூடாது இளையாழ்வாரோட. பார்த்தா சரி நீ புறப்படு அப்படின்னு சொல்லி அவர் வந்து காளகஸ்திக்கு அனுப்பி வைத்து கொடுத்தார். இந்த கோவிந்த பட்டர்னு சொல்லக்கூடிய உள்ளங்கை குணர்ந்த நாயனா. இப்படி இருக்கிற சமயத்துலதான் ஆள வந்தார் திருவரங்கத்திலிருந்து புறப்படுறார். இந்த இளையாழ்வாருக்கு உண்டான புத்தி கூர்மையை பார்த்தார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தச்சயதா கப்பியாசம் புண்டரீகம் மேவமக்ஷினி. அப்பேற்பட்ட இந்த வாக்கியத்திற்கெல்லாம் இந்த இளையாழ்வார் சொன்ன அந்த விளக்கம் இருக்க, அது திருக்கச்சி நம்பி மூலமாக ஆளவந்தார் திருச்செவிக்கு எட்டியது. உடனே பார்த்தார் ஆளவந்தார். பரம சந்தோஷம், பரம கிருபைன்னு சொல்லி உடனே நாம் உடனே ராமானுஜரை கடாட்சிக்க வேணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு, இப்படியாக நேராக ஆளவந்தார் புறப்பட்டு பெருந்தேவி தாயார் பேரருளாளர் இருவையும் தண்ட சமர்ப்பித்து எழுந்தருளி திருக்கச்சி நம்பி அவருக்கு இளையாழ்வாரை காட்ட போறார். இப்பதான் இந்த திருக்கச்சி நம்பி முதல்ல ஆளவந்தாருக்கு இளையாழ்வாரை காண்பிக்க போறார். இத்தனை வருடங்கள் இந்த பவிஷதாச்சாரியர் திருமேனியை வச்சு நித்தியம் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். தன்னுடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி நியமித்தபடி இப்பதான் இளையாழ்வாரை நேரே பார்க்க போறார். ஆக ஸ்ரீ கஜேந்திர தாசர்னு பேரு திருக்கச்சி நம்பிக்கு. ஸ்ரீ கஜேந்திர தாசர்னு தாசிய நாமம் கொடுத்தார் காஞ்சி தேவ பெருமாள். நேர புறப்பட்டு ஆளவந்தார் திருக்கட்சிக்கு வந்தார். பெருமாள்லாம் சேவிச்சார். திருக்கச்சி நம்பிகள் தண்ட சமர்ப்பித்தார். உடனே அவர் அள்ளி எடுத்து அணைத்து ஆற தழுவி கொண்டு, ஸ்ரீ கஜேந்திர தாசரே பேரருளாளருக்கு அந்தரங்க சேவை பண்ணி திரு ஆலட்ட கைங்கரியம் விசிறி வீசும் பணியை செய்து வருகிறீரா அப்படின்னு கேட்டார். உடனே திருக்கச்சி நம்பிக்கு பரம சந்தோஷம். உலகமேத்தும் ஆடியான் அத்தியூரான் அப்பேற்பட்ட அந்த பேரருளானுக்கு தினந்தோறும் இந்த கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வருகிறேன்னு சொல்லி ஆச்சாரியனுக்கு தண்டா சமர்ப்பிச்சு ஆளவந்தார் விசேஷ கடாட்சம் பண்ணி அவரை அழைத்து கொண்டு திருப்புற்றுக்கு சமீபத்திலே திருவனந்தாழ்வானை சேவித்து கிழக்காக எழுந்தருளி இருக்கின்ற கரியமாணிக்கத்து ஆழ்வாரையும் சேவிக்கிறார் ஆளவந்தார். அப்பதான் எல்லோரும் கூட இருக்கா. ஆளவந்தாரோட எல்லா சிஷியாலும் இருக்கா. அந்நேரம் பார்த்து மேக்க பார்க்க வந்துட்டு இருக்கா யாதவ பிரகாசன். அவரோட சாஸ்திராபியாசம் பண்ணக்கூடிய எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாதவ பிரகாசன் மட்டுமல்ல, அவரோட எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல ஆளவந்தார் இவர்களில் ஆசூரி இளையாழ்வார் யார் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவள்லாம் ஆசூரி வம்சம், ஹாரித கோத்திரம், அந்த ஆசூரி வம்சத்தார் என்று திருக்கச்சி நம்பியை கேட்கிறார். அப்போது நம்பிதான் காட்டுறார். சிவந்த நெடிய வலியவாய திருவடிகள் நகங்களோட ஒளியோட கூடிக்கொண்டு முழந்தால் தசைந்து பழுத்த திருப்பறிவெட்டும் சாட்டிக்கொண்டு அழகிய திருவயிற்றுடன் அகன்ற திருமார்போடு தசைந்த திருக்கழுத்தும் சிவந்த திரு அதரமும் அகன்ற திருமார்பும் உடைய ஒரு சந்திர மண்டலமே, ஒரு சூரிய மண்டலமே அந்த திருமுக மண்டலம். சந்திர கிரணம் போலே திருமுகத்துல ஒளிபடைத்து கொண்டு அந்த திருமுடி சிலை நன்றாக கட்டிய தலைப்பாகை செவிமறைய சாத்து கொண்டு நடுவே வருகிறாரே, அவரே ஆசூரி இளையாழ்வார் அப்படின்னு சொன்னார். தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தின்னு அந்த 1000 சூரியர்கள் சேர்ந்து உதித்தார் போலே அந்த நாராயண சொல்றோம். அதே போல இந்த எம்பெருமானாரும் 1000 சூரியன் உதித்தார் போலே ராமானுஜ திவாகரகான்னு சொல்லி அது நடந்து வருது பாருங்கோ. அப்பேற்பட்ட அந்த அடர்ந்த தாமரையோட இருக்கிற அந்த அவர்தான் ஆசூரி இளையாழ்வார்னு திருக்கச்சி நம்பி காண்பித்து கொடுக்கிறார். இந்த எம்பெருமானாரை பார்க்கிறார் ஆளவந்தார் அந்த இளையாழ்வார். ஆம் முதல்வன் இவன் என்று அற்புதமான திருவாய்மொழி பாசம். ஆம் முதல்வன் இவன் என்று ஏத்தனும் ஆச்சாரியர்கள் சிஷ்யனை கடாட்சிச்சு ஆம் முதல்வன்னு சொல்லணும். முதல்வன்னு எம்பெருமான் சொன்னான் நம்மாழ்வார. ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் ஆயிட்டார். அதே மாதிரி முதல்வன் இவன்னு ஆள வந்தார் கடாட்சிச்சார். அதுதான் ஆச்சாரியர்களுக்குள்ளே
ஆச்சாரிய சார்வ பௌமராக, ஜெகதாச்சாரியராக, ஆச்சாரிய சார்வ பௌமராகவும் ஜெகதாச்சாரியராகவும் தலையெடுத்து நிற்கிறார் இந்த இந்த இறையாழ்வார். அவர் மேலும் மேலும் வளரணும், அனைத்துலகும் வாழ பிறந்தவரா இருக்கணும். ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு கடாட்சிச்சார். அந்த சேஷாவதாரம் தான் விசேஷ கடாட்சங்களை மீண்டும் மீண்டும் செய்தார். அந்த சேஷ அவதாரங்கிறத புரிஞ்சுட்டார். கடாட்சத்தை மேலும் மேலும் சொன்னார். தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது. இப்படி அவருடைய இஷ்ட காமங்களை எல்லாம் பூர்த்தி செய்யணும். அவருக்கு மனசுல பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு, இதையெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய திரண்ட யாதவ பிரகாசரோட சேர்ந்து வரக்கூடிய அந்த சிஷ்யருடைய திரள்ல அந்த இறையாழ்வாரை மட்டும் ஆள வந்தார், கடாட்சிக்கிறார். இந்த ஆச்சாரிய விசேஷ கடாட்சம் இருக்கே, அதுபோக ஆச்சாரியன் திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அது அப்படியே இறையாழ்வாருக்கு மனசுல பதிஞ்சுடுத்து. அந்த சரித்திரம் பின்னால வர்றது, அப்ப சேர்த்து சொல்றேன். அந்த விசேஷ கடாட்சத்தை சிறப்பை பின்னால சேர்த்து சொல்றேன். இப்படியெல்லாம் அவரை கடாட்சிச்சு கொண்டு பின்பு பேருரானை சேவித்து தீர்த்த பிரசாதெல்லாம் சுவீகரித்து கொண்டு திருக்கச்சி நம்பியை பெருமாள் சன்னதியில நிறுத்தி எல்லோருமாக வந்து சேர்ந்தார்கள். இப்படியாக ஆளவந்தாருடைய கடாட்சத்தை இளையாழ்வார் பெற்றார். பின்பு பெரிய நம்பி முதலான எல்லா சிஷ்யாலையும் கூப்பிட்டார். இனிமேல் நாம் இளையாழ்வாரை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வரப்போறார். இந்த சமயத்துல இந்த திருக்கச்சிங்கிற ஊர்ல, காஞ்சிபுரத்துல அந்த ஊர் ராஜா, அந்த ராஜாக்கும் சில சாஸ்திரங்களை சொல்லி வருகிறார் யாதவ பிரகாசன். அப்பேற்பட்ட அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா, தொண்டமண்டலத்து ராஜா, அந்த ராஜாவுடைய புத்திரிக்கு பிரம்ம ராட்சசம் பிடிச்சிருக்கு. ராஜா ஏதோ வேள்வி செய்ய போய் அந்த வேள்வி தவறாக அமைந்து ஏதோ ஒரு தேசத்துல, அந்த தேசத்துல நடந்த ஒரு அபச்சாரத்தால, தேவதா அபச்சாரம், அந்த தேவத குற்றத்தால பிரம்ம ராட்சசன் வந்து அந்த ராஜாவுடைய புத்திரியை போய் பிடிச்சுட்டான். இது ராஜாவுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. அவனும் எல்லா விதமான மந்திரவாதிகள் எல்லாம் அடைத்துக்கொண்டு, தேசாந்திரத்திலேருந்து மந்திர தந்திரம் தெரிஞ்சவாள்லாம் அழைச்சுண்டு எல்லாம் பண்ணி பார்த்தான். அந்த பிரம்ம ராட்சசு ஒருவருக்கும் அடங்கல. அந்த ராஜாவினுடைய அந்த புத்திரி, அந்த ராஜகுமாரியை விட்டு அகலாமல் இருக்கிறது. ராஜகுமாரி நிலைமை மேலும் மேலும் மோசமா இருக்கு. அப்ப எல்லோரும் சொன்னார்களாம், நித்தியம் உங்களுக்கு பாடம் சொல்ல வர்றார் யாதவ பிரகாசன். அவரும் ஒரு பெரிய அத்வைதி, அவர் ஒரு பெரிய சன்னியாசி, அவரும் எல்லாம் வாசிச்சிருக்கார் மந்திர தந்திரங்கள்லாம். அவரையே கூப்பிட்டு நாம இந்த பிரம்மராசத்தை விரட்ட சொல்லலாம்னு சொல்றா எல்லாரும். சரின்னு சொல்லி யாதவ பிரகாசனை அழைப்பிக்கிறான் ராஜா. யாதவ பிரகாசனும் தன்னோட சிஷ்யா எல்லாரையும் அழைச்சிட்டு போறார். இந்த மாதிரி பிரம்ம ராட்சச என்னுடைய மந்திர சக்தியாலே நான் விரட்டி அடிக்க போகிறேன், நீங்க எல்லாம் அதை பாருங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போறார். அப்போது இறையாழ்வாரும் கூட போறார். நேர போய் பிரம்ம ராட்சசு முன்னால அந்த யாதவ பிரகாசன், பிரம்ம ராட்சசுக்கும் அவருக்கும் உரையாடல் நடக்கிறது, கான்வர்சேஷன் நடக்கிறது ரெண்டு பேருக்கும். பிரம்ம ராட்சஸ் அப்படியே கூப்பிடுறார், கையை தட்டி அதோட தலைமயிரை பிடிச்சி, அந்த ராஜபுத்திரிய தான் தலைமயிரை பிடிச்சி பிரம்ம ராட்சசனை கூப்பிடுறார். அவன் காலை நீட்டிக்கிறது. யாதவ பிரகாசனை பார்த்தோன்னு அது காலை நீட்டிக்கிட்டு கோபத்துல, வாடா யாதவ பிரகாஷான்னு கூப்பிட்டு மரியாதை இல்ல. நீயா நம்மை மீட்க வந்தாய், நீ நீ ஜெபிச்சுட்டு வந்த மந்திரம் இந்த மந்திரம் தானே, எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி யாதவ பிரகாசர் எந்த மந்திரத்தை ஜெபித்தாரோ அந்த மந்திரத்தை அந்த பிரம்ம ராட்சச சொல்ல ஆரம்பிச்சுட்டு, இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் உனக்கு அடங்கி போக மாட்டேங்கிறது பிரம்ம ராட்சசன். அப்ப யாதவன் சொல்றான், நீ என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்க, நான் இன்னும் மந்திர பிரயோகம் பண்ணுவேன் உன் மேலன்னு சொல்றார். அது சொல்லித்து, நீ சொல்ல போற மந்திரத்தெல்லாம் நானே சொல்றேன் கேளு. உனக்கு ஓம் பிறவி தெரியாது, உன்னோட முற்பிறவி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், சொல்றேன் கேளு அப்படின்னு யாதவ பிரகாசனை நோக்கி
அந்த பிரம்ம ராட்சச சொல்ல ஆரம்பிச்சுட்டு, உனக்கு இது 12வது பிறவி, ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு இது 12வது பிறவி. இந்த 11வது பிறவி உனக்கு முடிஞ்சது இல்லையா? அப்போ நீ இதே காஞ்சிபுரத்துல இதே அந்த அந்த எம்பெருமான் வீட்டிற்கும் திருக்கோயில்ல ஒரு கீரி பிள்ளையா தெரிஞ்சுட்டு இருந்த யாதவ பிரகாசனுக்கு பிரம்ம ராட்சசு அந்த யாதவ பிரகாசரோட முற்பிறவியை பத்தி சொல்றது. அப்படி இருக்கின்ற சமயத்துல ஒரு பெரிய மகான் அவருடைய திருக்கை ஸ்பர்ஷம் உன் மேல எப்படியோ பற்றுத்து. அப்படியே அதனால நீ மதுராந்தகத்தோட ஏரிக்கரையில போய் ஒரு உடும்பாய் பிறந்த, ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய முப்பிறவியில சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி நீ ஒரு கீரி பிள்ளையா இருந்த ஒரு பெருமாள் கோயில்ல. அப்போ ஒரு பெரிய வேடன் வந்தான். அந்த வேடனுக்கு பயந்து ஒரு ஒரு பெரிய மகான் ஒரு செடிக்கு மறைவா போனார். அவர் கீழே கை வைக்கும் போது அந்த செடிக்கு பக்கத்துல நீ போன, அவருடைய விரல் ஓ மேல பட்டது. அந்த புண்ணியத்தால நீ மதுராந்தகத்தோட ஏரிக்கரையில போய் அங்க ஒரு புத்துல உடும்பா பிறந்த. அப்படி இருக்கும் பொழுது அந்த மதுராந்தகம் வழியா சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருங்கூட்டமாக திருமலைக்கு யாத்திரை போயிட்டு இருந்தார்கள். அப்படி திருமலை யாத்திரை போற சமயத்துல அவர்கள் மதிய பொழுது உணவுக்காக ததியாராதனத்துக்காக அவர்கள் தலிகை அமுது செய்தருளுகிறார்கள். அப்போ அதுல சில இது அவ சாப்பிட்ட எச்சில், சில இது கீழே விழுந்துருத்து. அதை எடுத்து நீ சாப்பிட்ட. பின்பு அவ கைகால்லாம் அலம்பிண்டா. அந்த அந்த தீர்த்தத்துல நீ அப்படியே உடும்பா போகும்போது அந்த தீர்த்தம் ஓ மேல பட்டது. இப்படி ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அந்த எச்சில் இலையில சாப்பிட்டது, அந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கையால் அன்பின் அந்த தீர்த்தம் அது உன் மேல பட்டது, உன் உடம்புல அது எல்லாம் பட்டது. அதனால நீ புண்ணிய ஜென்மமான பிராமண குலத்திலே பிறந்தாய். யாதவ பிரகாசன்னு பெரிய வித்வானாவும் இருக்க, ஏகதண்டி சன்னியாசியாயும் இருக்க. ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு இந்த ஜென்மம் கிடைச்சது ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே. ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு அவர்கள் தலிகை பிரசாதம் போனகம் செய்த சேடத்திற்கு அத்தனை பெருமை இருக்கு. நீ இதை ஞாபகம் வச்சுக்கோ யாதவ பிரகாஷான்னு அந்த பிரம்ம ராட்சசு அவனுடைய முற்பிறவிகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவோட எச்சில் இலை, அந்த எச்சில் இலை தன்மேல படுமான்னு நினைக்கணும். இப்படி ஒருத்தர் இருந்த ஒரு பரம வைஷ்ணவர் ததியாராதனை ஆனப்புறம் அதுக்கு மேல விழுந்து புரண்டு எந்திப்பார். ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனை ஆனப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு போயிருவா. அந்த எச்சிலையை எடுக்கிறதுக்கு முன்னால அதுல விழுந்து புரண்டு அங்க பிரதர்சனம் பண்ணி அப்புறம்தான் எச்சிலை எடுப்பாராம். இதே சரித்திரம் தான் நம்மாழ்வார் சரித்திரத்திலையும் வருது. திருக்குறுகையை பத்தி ஆழ்வார் அவதாரஸ்தலம் ஆழ்வார் திருநகரி. முந்தாண்டிக்கு தான் உற்சவம்லாம் முடிஞ்சது. அப்புறம் 4 நாள் விடாயத்தை விட்டு நம்மாழ்வாருக்கு தீர்த்தவாரி கண்டருளி 3 நாள் 4 நாள் விடாயத்து கண்டருளுவர். அங்கங்க மண்டபத்துக்கு ஏறி திருமஞ்சனம் கண்டருளி ஏகாந்தத்துல இருப்பார். அப்பேற்பட்ட அந்த திருக்குறுகூர், அந்த திருக்குறுகூர் வீதிக்கு நித்தியம் ஒரு நாய் பேட்டு வரும். அதுக்கு அந்த பக்கம் தாமிரபரணி ஓடுறது. தாமிரபரணிக்கு அக்கறை ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அங்க எம்பெருமான் கள்ளபிரானா இருக்கான், வைகுண்டபதியா இருக்கான். அந்த ஸ்ரீவைகுண்ட க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்கு பின்னால தாமிரபரணி ஓடுறது. அந்த தாமிரபரணி நதிக்கரையில ஒரு யோகி அங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான் எம்பெருமான நோக்கி. எனக்கு இந்த சரீரத்தை கழிச்சு முக்தியை கொடுன்னு சொல்லி பெரிய தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல இந்த நாய் உட்கார்ந்துருக்கும். மத்தியானம் 12 மணி உச்சிகாலம் ஆச்சுன்னா அதுக்கு தெரியும். நேர சீவகுண்டத்திலேருந்து ஆத்தங்கரையை கடந்து வரும். திருக்குறுகூருக்கு அங்க ஸ்ரீவைஷ்ணவாள்லாம் ததியாரணை பண்ணி அந்த எச்சில் இலை இருக்கும், அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நேர திரும்ப ஆத்த கடந்து மத்தியானம் 3 மணிக்கு இங்க படுத்துன்றோம். அப்புறம் மறுநாள் 12 மணிக்கு தான் அங்கேருந்து புறப்படும் ஆத்த கடந்து வரத்துக்கு. இப்படியே இந்த நாய் பண்ணிட்டு இருந்தது. ஒரு ஐப்பசி கார்த்திகை மாசம் நல்ல மழை பெஞ்சது. ஆத்துல வெள்ளம், தாமிரபரணி நதிக்கரையில வெள்ளம் ஆரம்பிச்சிருத்து. எப்படியோ தாண்டி அக்கறைக்கு போய் அந்த திருக்குறுகூர்
வீதியில் உள்ள எச்சி இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்சிலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தாண்டி வர்ற சமயத்துல மேலும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக அந்த வெள்ளத்துல மூழ்கி கொடுத்து இந்த நாய். இதையெல்லாம் அக்கறையிலேருந்து பார்த்துட்டு இருக்கார் அந்த யோகி. அவர் இருக்குது இக்கரை ஸ்ரீகுண்டத்துல, இது அக்கறைக்கு போயிட்டு வருது. கடைசியில இக்கரையில இருக்கிற யோகி இங்கேயே இருக்கான். அந்த நாய், இந்த நாயோட ஆத்மஸ்வரூபம் மேல புறப்பட்டது, தண்ணிக்கு மேல. சரீரம் தண்ணியோட போயிடுத்து, ஆத்மா மேல புறப்பட்டது. மேல புறப்பட்ட ஆத்மாவுக்கு அங்கேருந்து பெரிய ரதம் வந்துருத்து. விஷ்ணு தூதர்கள்லாம் வந்தா ரதத்துல ஏறி உட்காத்துனா. அதுக்கு நேர பரமபத பிராப்தி. யோகி பார்க்கறான், ஐயோ நித்தியம்பே அந்த திருக்குருகூர் திருவீதி எச்சில சாப்பிட்டு வந்த இந்த நாய்க்கு மோட்சம் கிடைச்சி முக்தி கிடைச்சி இப்படி மேல போறதே, இந்த பேய்க்கு கிடைக்குமான்னு சொல்லி அந்த யோகியும் மறுநாள் தொடங்கி அதே 12 மணி வேலையில இந்த ஆற்றை கடந்து போய் அந்த எச்சில சாப்பிட்டு பின்பு அவனும் முக்தி அடைஞ்சான்ங்கிறது ஒரு சரித்திரம். அது திருக்கூறுவருக்கு சொன்னப்பட்ட சரித்திரம். அதனால கூட குடித்தாலும் ஊர் வாசம் பண்ணு அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். எங்க சுத்தினாலும் ரெங்கனை செய்தி, எங்க சுத்தி வந்தாலும் திருவரங்கத்துக்கு வந்துடும். பத்ரிகாசம் வரைக்கும் போனாலும் திருவரங்கத்துக்கு வந்துடும். எங்க சுத்தியும் ரெங்கனை சேவி, கூட குடித்தாலும் குருவூர் வாசம் பண்ணுன்னு சொல்லி அந்த திருக்கூர் வைபவம். அதே போலத்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அந்த எச்சிலை நீ சாப்பிட்டாய், அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கூட உடம்பிலே பட்டது, அனைத்து பாவமும் நீங்க பெற்றவனாய் உனக்கு இந்த பிராமண ஜென்மம் கிடைச்சி நீ பெரிய வித்வானாக ஏகதண்டி ஒரு சந்நியாசியாக நீ சுற்றி கொண்டு வருகிறாய். உன் பிறவியை நான் சொன்னேன், என் பிறவியை நீ சொல்வாயான்னு கேட்டது பிரம்மராட்சசம். யாதவ பிரகாசனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்பேற்பட்ட இந்த உசந்த பாகவத ஸ்ரீபாத தீர்த்தம், அந்த தலிய பிரசாதம், அந்த மகாத்மியம், இந்த மகாத்மியத்தை ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இப்பேற்பட்ட அந்த ஜென்மம் அதான் எல்லாரும் ததியாராதனை எல்லாரும் பண்றோம். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம், தஸ்மாத் பரதரம் போக்தம் ததி ஆராதனம் பரம். ஆராதனானாம் சர்வம், உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களையும் ஆராதிக்கிறோம். அதற்குள்ளே சிறந்தது விஷ்ணுவோட ஆராதனம். தஸ்மாத் பரதரம் புரோக்தம், அதை காட்டிலும் உயர்ந்தது ததிய ஆராதனம். ததியர்கள்னா திருமால் அடியார்கள். அந்த திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே. யார் ஒருவர் திருமால் அடியார்களை பூசிக்கிறார்களோ, அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த சரீரம் கழிக்கப்பட்டு பரம சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதே கருத்தை யமகிங்கர சம்பாதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமனை எல்லாம் யமன் தன் திருவாக்கிலே வெளியிடுகிறான். இப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு ஜென்மம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு யாதவ பிரகாசனுக்கு சொல்றது. ஆக மந்திரலோபம், கிரியாலோபம், தந்திரலோபம், இந்த இந்த லோபம்லாம் வந்தா அந்த யாகம் பூர்த்தி அடையாது. அதற்காக கடைசியில பிராயச்சித்த அக்னி கொடுக்குறோம் வீதியில. பிராமணர்கள் எல்லாம் எப்ப யாகம் பண்ணாலும் கிரிகிய சூத்திரம் ஆத்துல அப்த பூர்த்தி பண்றோம், குழந்தைக்கு பிறந்தநாள் பண்றோம், ஐசோமம் பண்றோம், சீமந்தம் பண்றோம், விவாக மந்திரம், எல்லா இடத்துக்கும் ஹோமம்னு வச்சிருக்கோமே. மந்திர லோப, தந்திர லோப, கிரியா லோபன்னு சொல்லி எல்லா லோபத்துக்கும் சேர்த்து பிராயச்சித்தமா ஒரு ஆகுதி, அந்த நெய்யை சேர்க்கிறோம் அக்னியில. அப்பேற்பட்ட அந்த பிரம்ம, நான் அந்த மாதிரி எல்லா லோபமும் பண்ணிட்டேன், அதனால நான் பிரம்ம ராட்சசனா இருக்கேன்னு சொல்லி இந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லி முடிக்கிறது அந்த பிரம்ம ராட்சசன். உடனே கேட்டார் யாதவ பிரகாசன், நீ சொல்றது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், என் பூர்வ ஜென்மத்தை விற்த்தாந்தத்தெல்லாம் நீ சொல்லிட்டாய், இது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீ யாருக்கு இப்ப நீ இப்போ இந்த உடலை விட்டு போகணும், ராஜபுத்திரியை விட்டு நீ போகணும், அப்ப நீ யாரு சொன்னா போவாய், நீ யாருக்கு பயப்படுவாய் அப்படின்னு அந்த யாதவ பிரகாசன் கேட்டானா. நீ இந்த உடம்ப விட்டு போறதுக்கு என்ன வழி, நீ யாரு சொன்னா போவாய், நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போ இந்த பிரம்ம ராட்சஸை அடக்குகிறேன்னு சொல்லிட்டு வந்த யாதவ பிரகாசன் அந்த பிரம்ம ராட்சஸுக்கு அடிபணிந்து கேள்வி கேட்கிறான். எப்படியும் ராஜா கோச்சுப்பனே,
அப்புறம் 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 ராஜ தண்டனை கிடைக்கும், ராஜாவோட கோபத்துக்கு ஆளாகணும், இப்படியா பிரம்மராட்சச போக வைக்கணுமே, அதுக்காக அடிபணிந்து கேட்கிறான். அப்ப நீ சொல்லு, யார் சொன்னா நீ போவே அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த பிரம்மராட்சசன் சொல்றான், இத்தனை பேரை கூட்டுன்னு வந்திருக்கியே சிஷ்யர்கள்ல, இதுல ஒருத்தர் அனந்த கருடர் விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய அந்த நித்திய சூரியன்ல இருந்து ஒருவர் அவதாரம் பண்ணி வந்திருக்கார் உம்மட்ட சீடரா. அவருக்கு இளையாழ்வார்னு பேரு. அந்த இருக்கிறார், அவர் சொன்னா நான் போறேன்னு சொல்லித்து. உடனே அந்த ராட்சசனை பார்த்து இளையாழ்வார் கேட்கிறார், நீ எங்கே வசிக்கிறாய் அப்படின்னு கேட்டார். இந்த ராணி உடம்புக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போய் ஹிம்சை பண்றியே, நீ நீ எங்க வசிக்கிற? ஏன்னா அந்த பிரம்ம ராட்சச முழுமையா போக்கணும், அந்த பிரம்ம ராட்சசுக்கும் ஒரு நற்கதியை கொடுக்கணும். நீ உடனே புறப்பட்டு போன்னு சொல்ற நல்லா இல்லை. அவரை அந்த பிரம்ம ராட்சச பார்த்து கேட்கிறார் இளையாழ்வார், நீ எங்கே வசிக்கிறாய்? அதுக்கு அந்த ராட்சசன் சொல்றது, நான் இப்போது இங்குள்ள அரச மரத்துல தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அரச மரத்தை காட்டுறது. அப்போ அந்த அந்த அரச மரத்திலேருந்து நேரம் வந்துட்டு போயிருவேன் ராணி உடம்புக்குள்ள, எனக்கு அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இளையாழ்வார் பார்த்தாராம், நீ நீ வந்து நீ நீ வந்து இந்த ராஜகுமாரியோட உடம்பை விட்டுட்டு போயிட்டேங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லு. இப்ப நீ இப்ப 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 நான் சொல்றேன், நீ இந்த ராஜகுமாரி சைலத்தை விட்டு வெளியே கிளம்பி போற, நீ திரும்ப வரமாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீ முழுமையாக வெளியே கிளம்பி போயிட்டேங்கிறதுக்கு ஒரு அடையாளம் உண்டு, ஏதாவது அடையாளத்தை காட்டிட்டு போன்னு இளையாழ்வார் அதற்கு ஒரு ஆணை இடுறார், ஒரு கட்டளை இடுகிறார். அப்ப அந்த ராசன் சொல்லித்தான், தேவருடைய திருவடி தாமரைகளை என் தலைமையில் வைத்தாள் ஒழிய நான் போக மாட்டேன், உம்ம திருவடி தாமரை ஸ்பர்ஷம் எங்களுக்கு வேணும், அந்த திருவடி ஸ்பர்ஷம் பட்டாதான் என்னால முழுமையா இந்த ராணியோட உடம்பை விட்டு போக முடியும், இல்லைன்னா கொஞ்சம் பாகம் இங்கேயே இருந்துரும். நான் முழுமையாக போகணும் அப்படின்னா இந்த ராஜகுமாரி சரீரத்தை விட்டு போறேன், உம்ம திருவடி தாமரைகளை என் தையில வச்சு அழுத்தணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்தார் இளையாழ்வார். அந்த அந்த ராஜாவுடைய புத்திரி அந்த அந்த சரீரத்தோட வந்து பிரம்மராட்சசு இளையாழ்வார் திருவள்ளில வந்து விழுந்தது. உடனே பார்த்தார், இவர் நேர அதோட திருவடியில தன்னுடைய அதோடைய தலையில தன் திருவடியை வச்சு ஒரு அழுத்துறார். இவரை அழுத்தின உடனே அந்த பிரம்மராசத்தை காட்டித்த அந்த அரசமரம் அது ரெண்டா பிளந்து விழுந்தது. அது ரெண்டா பிளந்து விழுந்த உடனே இந்த ராஜகுமாரிக்கு சுயநினைவு வந்துருத்து. சுயநினைவு வந்து இளையாழ்வார் திருவடி ஸ்பர்ஷத்தால எப்படி ராமன் திருவடி ஸ்பர்ஷம் பெற்று அகல்யா சாபம் விமோக்ஷனமாச்சோ, அதை விட இந்த பிரம்மராட்சசு அதே போல இந்த ராஜகுமாரியும் அந்த எம்பெருமானார் திருவடி ஸ்பர்ஷத்தாலே, அவன் ராமன் இவர் ராமானுஜன், இந்த திருவடி ஸ்பர்ஷத்தால அந்த அரசமரம் ரெண்டா பிளந்து விழுந்தது. இந்த ராஜகுமாரி சுயரூபம் பெற்றால், அவருக்கு சுய உணர்வு வந்தது, அவருடைய முகமெல்லாம் பொழிந்து காணப்பட்டது. ஆக அரசமரம் ரெண்டா பிளந்திருத்து, இதுதான் அடையாளம், இந்த பிரம்மராட்சசு உன்னுடைய பெண்ணை விட்டு முழுமையாக அகன்றது அப்படின்னு காண்பித்து கொடுத்தார் அந்த ராஜாக்கு. இதையெல்லாம் யாதவ பிரகாசனும் பார்த்துட்டு இருக்கார். இப்படியாக அந்த இளையாழ்வாரோட திவ்ய ஸ்பர்ஷம் ஆக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படின்னு சொல்லிடலாம். தனியா இருக்கும் வீட்டுல பயம் இருக்கா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லுங்க. அந்த சதுராட்சரி அந்த அந்த சதுராட்சரி இந்த வார்த்தை எங்க ஒழிக்கப்படுறதோ அந்த பிரம்ம ராட்சசு பிசாச்சம் எந்த விதமான கெடுதல் செய்யக்கூடிய எல்லா சகுனங்களும் விலகிவிடும். அப்பேற்பட்ட உயர்ந்த எழுத்துதான் சதுராட்சரி காமவஸ்தாம் பிரபத்தியந்தே தந்தவோகந்த மாதிருஷ. ஆக எல்லா ஜந்துக்களுக்கும்
இந்த ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படிங்கிற அந்த வாக்கியம்தான் ஒரு பெரிய காப்பாக நமக்கு இருக்கிறது. அதான் பெரியவாள்லாம் ஸ்ரீமுகம் எழுத ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படின்னு எழுதிட்டு தான் மேற்கொண்டு அந்த ஸ்ரீமுகம்னு சொன்னா அந்த கடிதம்னு அர்த்தம். அந்த கடிதாசி எல்லாம் எழுத ஆரம்பிப்பார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு போட்டாலே எல்லா விதமான மங்களமும் வந்துருத்து, எல்லா விதமான அமலங்களும் விலகி விட்டதுன்னு அர்த்தம். அதை காட்டுற மந்திரம் தான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அப்படி அந்த அரசமரம், பெரிய அரசமரம், அது ரெண்டா பிளந்து விரிந்து முழுந்தது. பிரம்மராட்சசனும் ஓடி போயிட்டான் அப்படின்னு அவனுக்கு ஒரு நல்ல கதியை தான் கொடுத்திருப்பார். எம்பெருமானாருக்கு என்ன விசேஷம்னா, எப்படி ஸ்ரீமன் நாராயண் வந்து அந்த முதலைய பிடிச்சி இந்த யானையை காப்பாத்தினான், அந்த முடிந்த முதலைக்கும் பரம சாயுஜ்யம்தான், அந்த யானைக்கும் பரம சாயுஜ்யம்தான். ரெண்டு பேரையும் கையோட கூட்டுட்டு போயிட்டான் பரமபதத்துக்கு. அதே போலதான் இங்க எம்பெருமானார் அந்த பிரம்மராட்சசுக்கும் நற்கதி கிடைச்சிருத்து, அதோட சாபம் எல்லாம் விலகிடுத்து. இந்த ராஜகுமாரியும் சுயரூபம் பெற்று சுய உணர்வு பெற்றாள். ஆக இந்த சரித்திரத்தை எல்லாம் யாதவ பிரகாசன் கண்ணுற்று ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கார் அந்த உடையவரை. ஏன்னா அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமதே ராமானுஜாயன், அந்த ராமானுஷங்கிற அந்த மந்திரத்துக்கு அளவில்லாத சக்தி இருக்கு. ராமானுஜாய நமகன்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த இறையாழ்வார் திருவடி ஸ்பர்ஷம் பட்டால்தான் நான் விலகுவேன்னு பிரம்மராட்சஸ் சொல்லிடுத்து அப்படின்னா, அந்த பிரம்மராட்சஸுக்கு இறையாழ்வாரை ஒரு குறிப்பா காமிச்சிட்டு போச்சு. இவர் நித்திய சூரியல்லே ஒருவர், இவர் இந்த விசேஷ அவதாரத்தை உடையவர். ஆக எப்போதுமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகத்தை நம்ம சொல்லிட்டு இருப்போம் நித்தியம். இந்த குழுவுல ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஒருத்தர் பார்க்கும்போது அடியேன் ராமானுஜதாசன் தானே சொல்றோம், நாராயணதாசன்னு சொல்றோமா, கண்ணதாசன்னு சொல்றோமா, ராமதாசன்னு சொல்றோமா, ராமானுஜதாசன் தானே சொல்லிக்கிறோம். ஆக அப்பேற்பட்ட அந்த திருவடி ஒரு ஊமைக்கு கிடைச்சது, ஒரு பிரம்மராட்சஸுக்கு கிடைச்சது. எப்படி உடையவர் திருவடி ஸ்பர்ஷத்தால அந்த அந்த உடையவர் திருவடியவே சேவிக்கணும். அந்த உடையவர் திருவடி ஸ்ரீபாத தீர்த்தம் நித்தியம் உண்டு. திருநாராயணபுரத்துல உடையவருக்கு கார்த்தால திருவாராதனம் ஆகும். திருவாராதனம் ஆனப்புறம்தான் உள்ள மூலவருக்கு விஸ்வரூபம் ஆகும். ஏன்னா நித்தியம் இவர் தான் அங்க போய் திருவாராதனத்தை ஆரம்பித்து வைக்கிறார், திருவாராதனத்தை நடத்தி கொண்டு போறார். அப்போ உடையவருக்கு திருவாராதனம் ஆகி தலிக அம்சித்து ஆகி உடையவர் சன்னதியில பிரார்த்தனா பஞ்சகம் சேவித்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தீர்த்தமாகும். அந்த தீர்த்தம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நித்தியம் காலையில வந்த உடனே உடையவர் ஸ்ரீபாதத்தை அந்த ஸ்ரீபாதத்தை எடுத்து தீர்த்தத்தை தனியா ஒரு தீர்த்தத்தை எடுத்து அதை ஸ்ரீபாதத்துல சேர்த்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சின்ன ஒரு வெள்ளி கிண்டியில வச்சிருப்பா. அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பஞ்சசம்ஸ்காரம் ஆகி ரகசிய திரயத்தை கேட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மட்டும்தான், அந்த பிரபன்னாளுக்கு மட்டும்தான், அந்த ஏகாந்திகளுக்கு மட்டும்தான், அந்த பரமைகாந்திகளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ரீபாதத்தை தீர்த்தத்தை கொடுத்துண்டு வர்ற வழக்கம் கிட்டத்தட்ட 1000 வருஷமா வருது. திருவாராதனம் பண்ண தீர்த்தம் ஸ்ரீ முதலியாண்டான் தீர்த்த கோஷ்டி எல்லாருக்கும் உண்டு. ஸ்ரீபாத தீர்த்தம் மட்டும் சமாசயனம் யாருக்கு ஆயிருக்கோ அவளுக்கு மட்டும்தான். எப்படி ஒரு ஆச்சாரியன் கோயில்ல எல்லாருக்கும் தீர்த்தம் உண்டு, கோயில் தீர்த்தத்துல யாருக்கும் பாகுபாடு கிடையாது, கோயில் பிரசாதத்துல யாருக்கும் பாகுபாடு வித்தியாசம் கிடையாது. ஆனால் திருமாளிகைன்னு வந்துட்டா அந்த திருமாளிகை சிஷ்யாதான் ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துப்பா. அந்த திருமாளிகை ஆச்சாரியன்ட்ட அபிமானம் உள்ளவர்கள் அனைவருமே ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக் கொள்ளுவார்கள். ஆனால் வேற ஒருத்தருக்கு அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் போகாது. ஆனா சன்னதி தீர்த்தம் எல்லாருக்கும் உண்டு, திருக்கோயில்ல தீர்த்தம் பிரசாதம் எல்லாருக்கும் உண்டு. அதே போல இங்க எம்பெருமானா ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லோரும் இங்க புறப்பட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கேசவன் சுவாமி சொல்லியிருக்கார், எல்லோரும் திருநாராயணபுரத்துக்கு வரோம் அப்படின்னு. அப்பேற்பட்ட உங்களுக்கும் இந்த எம்பெருமான ஸ்ரீபாதத்தை தீர்த்தம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அப்பேற்பட்ட அந்த திருவடி ஸ்பர்சத்தால உலகளந்த திருவடியை காட்டிலும், எம்பெருமானுடைய திருவிக்கிரமவாத்திர உலகளந்த திருவடியை காட்டிலும் இந்த பிரம்மராட்சஸை விரட்டி அந்த ராஜகுமாரிக்கு மறுவாழ்வு கொடுத்து
அந்த திருவடிதான் ஆழ்வானையும் பெற்று தந்தது, முதலியாண்டானையும் பெற்று தந்தது. இப்படி நமக்கு எத்தனையோ சிஷ்யர்கள். அதனால இந்த திருவடி சாதிக்காததே கிடையாது. அப்பேற்பட்ட எம்பெருமானார் திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, இனி மேற்கொண்டு விசிஷ்டாத்வைத பரமா இவர் ஸ்ருதி வாக்கியத்தை எப்படி நிர்ணயிச்சு காட்ட போறார். யாதவ பிரகாசனை விட்டு விலகி சாலை களத்துல திரும்ப சமர்ப்பிச்சுண்டு திருக்கட்சி நம்பிகளுக்கு உபதேசம் கேட்டுண்டு மேற்கொண்டு அவருடைய ஜீவன் நடக்க போறது. அந்த சரித்திரத்தை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்ப ஸ்ரீமதே ராமானுஜாயன்னு சொல்லி அந்த எம்பெருமானார் திருவடிகளை தியானம் செய்து கொண்டிருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாயன் மக யோ நித்யமச்சுத பதாம்புத யுக்மருக்மேனை அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணவ் சரணம் பிரபத்யே என்று சொல்லி அந்த திருவடி தாமரை தியானத்தோட இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி செய்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாயன். அடியேன் சுவாமி. பாக்கியம் சுவாமி. சுவாமி ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. தாயார் திருமேனி செவந்து இருக்கிறதுக்கும் பெருமாள் திருமேனி கருமையா இருக்கிறதுக்கும் அர்த்தத்தை ரொம்ப அருமையா விளக்கமா சொன்னேன் சுவாமி. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே மாதிரி அந்த வைஷ்ணவா சாப்பிட்ட அந்த சாப்பாட்டு எச்சலுக்கு கூட எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப அருமையா சாதிச்சேல் சுவாமி. ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப நன்னா அன்வைச்சோம் சுவாமி. பெரும் பாக்கியம் எங்களுக்கு இன்னைக்கு. தன்யோஸ்மி சுவாமி. அருமையா இருந்தது சுவாமி இன்னைக்கு. பாக்கியம் சுவாமி. அடியன் மாமா கொஞ்சம் இருங்கம்மா, சுவாமி பேசிட்டு இருக்காங்க. கேசவன் சுவாமி ஒரு நிமிஷம் மியூட்ல இருங்கம்மா. அடியன்மா அடியன் பாக்கியம்மா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாக்கியம் சுவாமி. அடியனுக்கும் இன்னைக்கு முழுமையா இருந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி கேட்கிற ஒரு பாக்கியம் தேவரீர் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடியன் முழுமையா கேட்டேன் சுவாமி. ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. இது அடியனுக்கும் இந்த மாதிரி லைவ்ல கேட்கிற ஒரு பாக்கியம், யூடியூப்ல கேட்காம லைவ்ல கேட்கிற ஒரு பாக்கியம் எம்பெருமானும் அவசியமா கொடுக்கணும் சுவாமி. இன்னைக்கு சுவாமியையும் அடியன் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் சுவாமி. தேவரீரால சுவாமியும் நல்லா பாங்கா இருக்காங்க. பாக்கியம் சுவாமி. தேவரீருடைய திருவடிக்கு பல்லாண்டு பல்லாண்டு சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய. யாருக்காவது சந்தேகம் உண்டா? அடியன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய. ரொம்ப நல்லா அடியன் சுவாமி. அடியனுக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. நீங்க அந்த திருக்கோவில் தீர்த்தம் எல்லாருக்கும் உண்டு, திருவடி பிரசாதம் முதலியாண்டான் அப்படின்னு அவருக்கும் உண்டு அப்படின்னு. அப்ப அவர் சமாசயனம் ஆகாதவரா சுவாமி? யாரு முதலியாண்டான்னு சொன்னேலே. அதான் முதலியாண்டான்னா அந்த இடத்துல அவருடைய திருவடின்னு அர்த்தம்மா. அடியன் சுவாமி. அடியன் சுவாமி. ராமானுஜ திருவடிக்கு முதலியாண்டான்னு பேர். பாக்கியம் சுவாமி. தன்யவாதம். சரி, முதலியாண்டான் எல்லாரும் ஸ்வீகரிச்சுக்கணும். இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை மட்டும் அப்படி வச்சிருக்கா. வேற எங்கேயும் ஸ்ரீபாத தீர்த்தம் சாதிக்கிற வழக்கம் இல்லை. இங்க மட்டும் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கா. பாக்கியம் சுவாமி. பாக்கியம். தன்யவாதம். அப்புறம் சாதிக்க போற தீர்த்தமும் பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பிச்சு அதுவும் திருவடி தீர்த்தம் தான். இது விசேஷமான ஸ்ரீபாத தீர்த்தம்னு தனியா வச்சுட்டு இருக்கோம். அது திருமாயில சேவிப்பா. பெருமாள் தீர்த்தத்தை வாங்கிக்கும் போது ஒரு தடவை பெருமாள் சன்னதிக்கு போறோம், சேவிக்கிறோம், தீர்த்தம் வாங்கிக்கிறோம். ஆனா ஆச்சாரியன் ஸ்ரீபாதத்தை தீர்த்தம் வாங்கிக்கும் போது தீர்த்தத்துக்கு ஒரு தடவை சேவிக்கணும், ஆச்சாரியனுக்கு ஒரு தடவை சேவிக்கணும், 2 தடவை சேவிச்சுட்டு வாங்கிக்கிறோம். அதுதான் ஸ்ரீபாத